ஃபஸ்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த ஜோதி தியானம் இருக்கக்கூடிய அந்த செஷனுக்கு ஷாட்சாஸ் சுவாமி எப்பயுமே ப்ரெசன்ஸ் இருக்கும். அதை ரிசீவ் பண்ணுறேன். அடுத்து டியர் எல்டர்ஸ், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் வந்து இன்னைக்கு இந்த ஒரு சண்டே அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்கிறனால இன்னைக்கு வந்து இந்த காலையில் நீங்கள் வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு சுவாமிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த செஷனுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் வாட் இஸ் தி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத மட்டும் 5 minutes சொல்லிட்டேன். பொதுவாக தியானம் பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி ஜோதி தியானம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் வந்து இது ஸ்பெஷலாக திரும்பி ஜோதி தியானம் ஒரு ஒர்க் ஷாப் வைக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தியானத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது இந்த தியானம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. இதை வந்து சுவாமி வந்து 1979 அபவுட் 45 years பேக் 1979 இந்த ஜோதி தியானத்தை பற்றி சொல்லி அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி எவ்ரிபடி ஷுட் ஃபாலோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலை, தெரியல. இவனும் நம்ம சுவாமியினுடைய சென்டினரி செலிப்ரேஷன் வந்து நமக்கு வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. ரியலாக ஆக்சுவலாக சுவாமிக்கு வந்து 23/11 தட் இஸ் வந்து 2025 99 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து 2025 செலிப்ரேஷன் ஆரம்பிக்கும். அந்த 2 years ப்ரோக்ராம் இருக்குது. டோட்டல் இயர் 2025 அண்ட் 2026 எல்லாம் நடக்க போகுது. அதனால தான் பர்த்தி யாத்திராலாம் இந்த டிசம்பருக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருக்கும். பர்த்தியில் ரைட் ஃப்ரம் தி ஜான்வரி 2025 நம்ம சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சோம். இந்த சென்டினரி செலிப்ரேஷனில் நம்ம பல விஷயங்கள் வந்து நல்லா ஃப்ளோட் பண்ணி எல்லாத்துக்கும் கொண்டு போகிறோம். அதாவது ரீச் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து யாரோட ரீச் பண்ணோன்னு அன்டில் தி லாஸ்ட் மெம்பர் ஆஃப் தி சமிதி. சுவாமி கொடுத்த பல பொக்கிஷங்களில் ஒன்று வந்து நம்ம அந்த ஜோதி தியானம் சமிதியினுடைய லாஸ்ட் மெம்பர் வரைக்கும் ரீச் ஆகணும். யூ ஷுட் நாட் ஸ்டாப் பட் ஆல் இண்டியா பிரசிடென்ட், ஸ்டேட் பிரசிடென்ட், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் வந்து சமிதி கன்வீனர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. லாஸ்ட் மெம்பர் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் ஜனவரி 26 தே கால் புட்டபர்த்திக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2 பேர் செலக்ட் பண்ணி இந்த ஜோதி தியானத்துடைய இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் பஜன் ஒர்க் ஷாப் ரெண்டனுடைய இம்பார்ட்டன்ஸுக்காக ஒரு 2 day செஷன் அது வந்து அதுக்காக நேஷ்னல் ட்ரைனர்ஸ் அவங்க தேர் கால்டு நேஷ்னல் ட்ரைனர்ஸ். அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு நானும் நம்ம எஸ்டிபி அவர் ஆனந்த சாய்ராமும் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் சார்பாக போயிருந்தோம். ப்ரோக்ராம் வாஸ் எக்ஸலன்ட். அந்த 2 days ப்ரோக்ராம் நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 hour 1.5 hour கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரியல் ஸ்டோரி அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஒரு தியானத்தை பற்றி இப்போ ஜோதி தியானம் பண்ணுறோம், நம்ம டெய்லி வீட்டில் பண்ணுறோம். அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. நிறைய எல்டர்ஸ் இருக்கீங்க, என்னை விட அதிகம் தெரிஞ்சவங்களும் இருக்கீங்க. இருந்தாலும் அந்த செஷனில் நான் என்ன வாட் வி லேர்ன் அப்படிங்கிறத ஐ வாண்ட் டு ஷேர். இது வந்து எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சென்னை ராயப்பேட்டை சமிதியை சேர்ந்தவன். ராயப்பேட்டை சமிதி சார்பாக ஒரு பர்த்தி யாத்திரை ஒரு 2 years முன்னால் போயிருந்தோம். அப்போ வந்து வாழ்விகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த கூப்பிட்டு போயிருந்தோம். அப்படி போனப்போ சுவாமியினுடைய பர்த் பிளேஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போ சிவாலயமாக இருக்குது. அந்த சிவாலயத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஜஸ்ட் அந்த குழந்தைகள் சிவாலயம் போட்டு போனால் அவங்க சிவபுரம் லேக் இருக்குது அப்படி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு முன்னால் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் தி வேர்ல்டு. ரியலாக 1926 நவம்பர்லேருந்து சுவாமி பிறக்கிறப்போ சுவாமி இங்கே தான் பிறந்தார், இந்த இடத்துல தான் பிறந்தார். அப்போ என்னென்ன நடந்தது வாழ்விகாசம் எல்லாம் சொல்லித்தரோம் இல்லையா. இசைக்கருவிகள் தானே இசைச்சது, பல நறுமணங்கள் வந்தது, பிறந்த உடனே வந்து அவ்வளவு நடந்த அதிசயங்கள் அத்தனையும் சொல்லி அது நடந்த இடம் இதுதான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உடனே வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அப்பா சுவாமி இந்த சின்ன வீட்லேயே இருந்தார், இப்போ சுவாமியினுடைய மாளிகை எது சாய் கொண்டு வந்த நாள் அந்த அப்போட்டா எவ்வளோ பெருசு இருக்குது அதெல்லாம் பார்த்து இன்னும் இவ்வளோ சின்ன இடத்துல இருந்தார். எஸ், இந்த வில்லேஜில் இங்கே தான் பிறந்தாரு, அந்த வில்லேஜ் தான் நீங்கள் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோடனே தே காட் வெரி எக்ஸைட்மெண்ட். அங்கே போய் பார்த்து உடனே அவங்க எல்லாம் அங்கேயே சாங்ஸ் எல்லாம் பாட ஆரம்பிச்சு அங்கேருந்து அந்த பண்டிகை வந்து உடனே ஆரத்தியில் எடுத்து சொல்லி அந்த ஆரத்தியில் எடுத்து முடிச்சுட்டு வந்தோம். அப்போ வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் ஒன்ஸ் when we know the significance and pray, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த நீங்கள் ஜோதி தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமேல் ரெகுலராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதோட சிக்னிஃபிகன்ஸை கொஞ்சம் ஒரு 1/2 hour நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா it will be nice not only for you and to take up with your members and Balvika students and parents. அதான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ்.
இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அட்லீஸ்ட் தமிழ் ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நீங்கள் அப்பப்போ இது பண்ணி ஓகே ஓகே இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி சொல்லிடுறேன். அவங்க வந்து இட் ஷுட் பி டேக்கன் டு தி வால்மீகா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். அதான் இட் இஸ் நாட் ஓன்லி லிமிட்டட் டு சுவாமி. இது வந்து தியானம் அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் சப்ஜெக்ட். இது வந்து சுவாமியுடைய ஆர்கனைசேஷன் சுவாமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ அப்படிங்கிறதுலாம் சுவாமி மெம்பர்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணதில்லை, எனிபடி கேன் ஃபாலோ. இதுதான் நம்ம இது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோரும் டெய்லி வந்து குளிக்கிறோம். வித்தவுட் எது எல்லாமே குளிக்கிறோம், சண்டேவும் குளிக்கிறோம். அதுக்கப்புறம் குளிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம பவுடர் போட்டுக்கிறோம், ஸ்னோ போட்டுக்கிறோம், ஜென்ஸுக்கு தனியாக ஸ்னோ, லேடிஸ் தனியாக ஸ்னோ எல்லாம் போட்டுக்கிறோம், பவுடர்லாம் போட்டுக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக பண்ண சார்? ஜஸ்ட் ஏன் பண்ணுறோம்? இதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த ப்ளசன்ட் இப்போ ஜஸ்ட் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு மேக்கப் எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறோம். இந்த ப்ளசன்ட் வந்து நமக்கு இருக்கும், அதர்ஸ் மேஜராக வந்து தோஸ் ஹூ see us பார்த்து இவங்க வந்து ப்ளசண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஃபார் அதர்ஸுக்காக we are doing much. ஏன்னா குளிச்சா போதும் நம்ம க்ளீன் ஆகிடும். பட் நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பவுடர் போட்டு எல்லாம் போகிற பர்பஸ் வந்து அதர்ஸ் ஷுட் admire us or feel pleasant about us. இதுதான் நம்மளோட எய்ம். We are doing for others. But what we are doing for us, அது வெரி இம்பார்ட்டன்ட். வாட் we are doing for us அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வியாபாரம். அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இன்சைட் ஆர்கன்ஸ் நிறைய இருக்கு. என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே பிரெயினில் ஆரம்பிச்சு ஹார்ட்டு, லங்ஸு, ஸ்ப்ளீனு, லிவர், பேங்க்ரியாஸ், எவ்ரிதிங் இருக்குது. நம்ம டெய்லி வந்து எக்ஸ்டர்னல் பாடியை க்ளீன் பண்ணுறோம். பட் இன்டர்னல் பாடியை க்ளீன் பண்ணுறோமா அப்படின்னு நெவர். எக்ஸ்டர்னல் பாடி ஒர்க் பண்ணுற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தட் இஸ் டே டைம் நம்ம முடிச்சுட்டு இருக்கிறப்போ பண்ணுறது. ஏன்னா நம்ம கை கால் நடக்கிறப்ப கால் வேலை பண்ணும், வேலை செய்கிறப்ப கை வேலை பார்க்கும். அதுக்கப்புறம் நம்ம தூங்க போயிட்டோம்னா ஆல் இட் வில் டேக் ரெஸ்ட். பட் வாட் அபவுட் இன்சைட் ஆர்கன்ஸ்? அதனுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அது வந்து 24/7 to 365 days, நோ ரெஸ்ட் அட் ஆல். நீங்கள் தூங்கினாலும் முடிச்சுட்டு இருந்தாலும் அதனுடைய ஆர்கன்ஸ் கண்டினியூஸாக இட் வில் பி கீப் ஆன் ஒர்க்கிங். பட் அதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோமோ, கிளென்சிங் பண்ணுறதோ அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நடக்கிறதே இல்லை. சரி, இது ஒரு பார்ட். அடுத்து வந்து சுவாமி வந்து இந்த தியானத்தை வந்து ஜோதி தியானம் சொல்கிறார். ஜோதி தியானம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தீப ஒளியோட இந்த தியானத்தை வந்து நம்ம பண்ணுறோம். இந்த தீப ஒளிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கம்பேர்ட் டு அதர்ஸ் அப்படிங்கிறத சுவாமி சொல்கிறாரு. இப்போது இந்த நம்ம தட் இஸ் இந்த 5 எலிமெண்ட்ஸில் இந்த ஃபயர் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபயர்னுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்குது. பட் அந்த ஃபயருக்குடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இட் வில் பி கிளென்சிங் இன் தி சென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அயன் ஓர் எடுக்கிறீங்க. அந்த அயன் ஓர் வந்து எப்படி வந்து அயனாக மாறும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் அதில் வந்து மேஜராக we are using தி ஃபயர். அதே மாதிரி அடுத்தது நம்ம எல்லாருமே லைக் பண்ணக்கூடியது கோல்டு ஓர் என்ன பண்ணுறோம்? அப்படியே நம்ம இருந்தாலும் எதை பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. தங்கத்தில் புடம் போடணும் அப்படிங்கிற மாதிரி we are using the fire and we are cleansing it. ஒரு பெரிய அயன் ஓர், ஒரு கோல்டு ஓரையே கிளென்ஸ் பண்ணுற அந்த ஃபயர் வந்து நம்மளை க்ளீன் பண்ண முடியாதான்? டெஃபினட்டாக முடியும். அதை தான் நம்ம வந்து ஃபயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய வீடு, அதை தீப ஒளி அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்து அதை வந்து சுவாமி வந்து நம்ம பாடியில் கிளென்ஸ் பண்ண வைக்கிறார். அதுதான் நம்ம வந்து ஜோதி தியானம். இப்போ வந்து இந்த ஜோதி தியானத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபயர் நமக்கு ஆப்போசிட் இருக்கிற ஃபயரை மெல்ல நம்ம பாடிக்கு கொண்டு வரோம். பாடிக்கு கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்டில் வச்சு அங்கே கிளென்சிங் பண்ணி அப்படியே நம்ம வந்து த்ரோட் வழியாக நுழைஞ்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம தட் இஸ் நோஸ் வழியாக ஐஸுக்கு, அப்புறம் வந்து இயர்ஸுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஹெட்டு சஹஸ்ராரத்தில் போய் ஹெட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் வந்து கைகளுக்கு, அகைன் வந்து நம்ம இன்னர் பார்ட்ஸ், நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் இன்னர் பார்ட்ஸ் அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே காலத்தில் போயிட்டு அகைன் வந்து பேக் போன் வழியாக இதே இடத்த ரீச் ஆகும். இதான் சிம்பிள். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஃபயரானது விச் இட் வில் ட்ராவல் அண்ட் கிளென்ஸ் அவர் பாடி கம்ப்ளீட்லி. ஒரு மனுஷனுக்கு வந்து பாடி க்ளீனாக இருக்கணும், இன்னர் ஆர்கன்ஸ் இதாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து மைண்டு க்ளீனாக இருக்கணும். கரெக்டாக எது நமக்கு வந்து பாடி மைண்ட் ரெண்டுமே வந்து க்ளீனாக தான் இருக்கணும்.
சவுண்ட் நல்லா கேட்குது சார், இன்னும் கொஞ்சம் பலமாக சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நமக்கு மைண்ட் ஆஸ் வெல் அஸ் பாடி வந்து ரெண்டும் க்ளீனாக இருக்கணும். பல இடங்கள் வந்து சில இடங்கள் வந்து நமக்கு வந்து பாடி க்ளீன் ஆகும், சில இடங்கள் மைண்டு க்ளீன் ஆகும். இது ரெண்டும் ஒன்றா பண்ணக்கூடியது வந்து நம்ம ஜோதி தியானம். அது வந்து மைண்டை க்ளீன் பண்ணும் அண்ட் பாடியை க்ளீன் பண்ணும். மனசை என்ன க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணலாம். மனசில் என்ன இருக்குது? அது பாட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கு. மனம் ஒரு குரங்கும்பாங்க, அது பாட்டு தாவிட்டே இருக்கும். நம்ம இங்கே இருப்போம், திடீர்னு வந்து அமெரிக்கா போவோம், ரஷ்யா போவோம், திரும்பி நம்ம வீட்டுக்கு போவோம், திரும்பி இங்கே வந்துடும், அப்பப்போ வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்குது. மனசில் இருக்கிற தட் இஸ் குப்பைகள், மார்க்கெட்ஸ் அப்படிங்க. மனசுலேயும் ஒரு குப்பைகள் இருக்கும். என்ன அப்படி என்ன குப்பைகள் இருக்குது சார் மனசில்? மனசில் என்ன குப்பை இருக்கும்? காம குரோதம், அதெல்லாம் வெரி குட். அது இல்லாமல் அதை விட மெயின் குப்பை என்னென்ன? தாட்ஸ் வந்து நம்ம அப்படியே அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து எவ்வளோ இருந்தாலும் அது வாங்கிக்கும். அந்த தாட்ஸை வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு வீட்டை வந்து டெய்லி வந்து கூட்டுறோம், மாப் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணுறோம், 3 தடவை பண்ணுறோம். ஆனால் அந்த மைண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஆக்ஷனே கிடையாது. அது பாட்டு சேர்த்துட்டே இருக்கும், பல வருஷங்கள் சேர்த்து வச்சுட்டே இருக்கும். அதனால் அந்த மைண்டில் இருக்கிற அந்த குப்பைகளை அப்பப்போ கிளென்ஸ் பண்ணணும். முடிஞ்ச ஒன்ஸ் அன் ஹவர் கிளென்ஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து, அதனால தான் நமக்கு வந்து இந்த ஜோதி தியானத்தை வந்து சுவாமி வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது சில சுவாமி சொன்ன இந்த 1979 சொன்ன சில ரூல்ஸ் பற்றி சொல்கிறேன். நான் மைண்டு புத்தி அதை பற்றியில் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நல்லா நீங்கள் இதெல்லாம் இருக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த தியானத்தை பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரே ஒரு ரியல் ஸ்டோரி வந்து உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் சாய் குல்வந்த் தெரியும், சாய் குல்வந்த் பாலுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற மந்திரம் தெரியும். சுவாமி ஒரு ஸ்டேஜில் வந்து தட் இஸ் ஓல்டன் டேஸில் வந்து என்ன அவருடைய தர்ஷன் வந்து கொடுப்பாரு. அந்த தர்ஷன் வந்து மந்திரிகள் மட்டும்தான் கொடுப்பாரு. இப்போ கடைசியாக கொடுத்துருக்க மாதிரி சாய் குல்வந்த் வந்து கொடுக்கறதில்ல. சுவாமி வந்தாருன்னா பஜன் நடக்கும், பஜன் முடிஞ்சோடனே தர்ஷன் நடக்கும். அப்போ வந்து அந்த மந்திரில் அரௌண்ட் 200-250 பீப்புள் கேன் செட் அவ்வளோதான். அப்போ வந்து அங்கே வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க, யார் அங்கெல்லாம் இருப்பாங்கன்னா டீச்சர்ஸ் இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, அங்கே பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. சுவாமி அந்த இடத்துக்கு வர்றாரு, ப்ளஸ் வந்து தர்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா உடனே எல்லாரும் வந்து அந்த ஹாலுக்குள்ளே போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ரெஷர். இப்போ நான் வந்து புட்டபர்த்தி சர்வீஸ் இருக்கிறப்ப நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து சுவாமி வந்து காலையில் தர்ஷன் கொடுத்துட்டு போவார். சுவாமி அந்த ஹாலுக்குள்ளே ரீச் ஆகிட்டாருன்னா இங்கே இருக்கிற எல்டர்ஸ் 70 years 80 years எல்லாரும் அவங்க ஏஜை மறந்துட்டு they will run to reach குல்வந்த் ஹால். காலையில் தான் பார்த்துருப்பாங்க, எகைன் ஈவினிங் தர்ஷன் வரும், அதே மாதிரி they will run. ஏன்னா சுவாமியை பார்க்கறதுக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குமே தவிர ஒரு சர்டன் தட் இஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நவர். சுவாமி 100 தடவை பார்த்தாலும் 1000 தடவை பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கிறப்போ சுவாமியுடைய தர்ஷன் வெரி நியர். இப்போ வந்து நமக்கு வந்து மந்திர் அப்படின்னா சுவாமி இங்கே இருப்பார், நம்ம இப்படி உட்காந்துருப்போம், இப்படி நடப்பார். எவ்வளோ நியராக இருந்த சுவாமியை பார்க்கலாம், சான்ஸ் கிடைச்சா பாத நமஸ்காரம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் எல்லாரும் வந்து ஜஸ்ட் பை ப்ரெஷர் தே வில் என்டர் இன்டு தி மந்திர். அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து அதில் இருந்த ஒரு ப்ரொஃபஸர் அவர் வந்து என்ன பண்ணார், வராரு, இவ்வளோ தூரம் ப்ரெஷர், அவருக்கு வந்து அந்த மாதிரி ப்ரெஷரை உள்ள போக லைக் பண்ணல. இவ்வளவு இதில் வந்து சுவாமியினுடைய தர்ஷனுக்காக இப்படி போடுறாங்களே, சுவாமி நிறைய டிசிப்ளின்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுமே அப்படிங்கிறாரு. சுவாமி தர்ஷனம் எல்லா டிசிப்ளினும் ஓடிடும், நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் நடக்கும். அதனால் வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் சாய் குருவந்தால் அவ்வளோ பெருசு காலியாக இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அவர் வந்து வெளியே உட்காந்துட்டு சுவாமி அப்படி உள்ளே வருவார், அப்போட்லேருந்து உள்ளே போவார். உள்ளே போனோடனே இவர் அப்படியே கண்ண மூடி ப்ரேயர் பண்ணுவார், நியர் அபவுட் மெடிடேஷன். சுவாமி அவர் எல்லாமே மைண்டில் கொண்டு வர்றாரு. மைண்டில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, மைண்ட் அப்படிங்கிறத மனசில் கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாரு, சுவாமி வந்துட்டார், இப்போ இங்கே நடக்கிறாரு, இப்போ ஆரத்தி நடக்குது, சுவாமி எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுறாரு, பாத நமஸ்காரம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து அவர் சுவாமி உள்ளே இருந்து வெளியே வர வரைக்கும் அப்படியே ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு ப்ரேயரோடவே சுவாமி என்ஜாய் பண்ணிட்டு கிவில்லி சுவாமி போனோன்னு அந்த மாதிரி இந்த மாதிரி பல நாள் நடந்துட்டு இருக்கும். அப்படி நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் இவர் வந்து அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரேயர் பண்ணி சரி எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினச்சி மெல்ல கண்ணை திறக்கிறாரு. அப்போ தான் அந்த விஷயம் என்ன, சுவாமி சாட்சாத் அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து ஸ்டாண்டிங்.
இவருக்கு இது நிஜமா ஃபீல் பார்த்துருக்காரு. சுவாமி உள்ளே தானே இருப்பார், நம்மகிட்ட வந்து நிற்கிறாரு, சாய் உள்ள இருந்தாலும் யாரும் கிடையாது, அவரே நம்மகிட்ட வந்து நிற்கணும் அப்படின்னு அவருக்கு நம்ம பிரம்மையா வெயில்னு மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் சாட்சா சுவாமி இமீடியட்டாக சுவாமி சொல்கிறாரு, உனக்கு உள்ளே இருக்கிற கடவுளும் வெளியில் இருக்கிற கடவுளும் ஒருத்தான், நான் தான் அது அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு அப்படி புல்லரிச்சு போய் வேர்த்து வருது. சுவாமி வந்து நம்முடைய ப்ரேயருக்கும் இங்கே வந்து நமக்கு சாட்சாத் நம்ம முன்னால் வந்துட்டாரே அப்படிங்கிறது அவர் அவரை ரொம்ப மெய்சிலிட்டு போனார். தட் இஸ் இதில் ஒரு நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், நம்ம ப்ரேயர் சின்சியர் ப்ரேயர் பண்ணுறப்போ we can bring சுவாமி to us. ஆல்வேஸ் நமக்குள்ள வச்சுருக்கோம், ஆல்வேஸ் சுவாமி இஸ் வித் us நம்ம வச்சுருக்கோம். இருந்தாலும் டெய்லி நம்ம அந்த ப்ரேயர் சொல்கிறப்போ யூ கேன் bring சுவாமி to us. சுவாமி நம்ம பக்கத்தில் வந்து நமக்கு எதாவது பயமா? இன்னொரு இன்சிடென்ட் இதுக்கு ரிலேட்டடாக ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு தடவை வந்து சுவாமி இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கிறப்போ, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதையாக இருக்கும், சுவாமி இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கிறப்போ ஒருத்தர் சொல்கிறார், சுவாமி நான் வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கேன், நான் வந்து ஆல்வேஸ் ஐ ஷுட் பி ஹாப்பி. எல்லாத்துடைய அல்டிமேட் எய்மே அதுதான், மணி இது பதவி அதெல்லாம் விட வி ஷுட் பி ஹாப்பி. அப்போது என்ன பண்ணும் சுவாமி, என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சுவாமி சொல்கிறார், சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இப்போ நீ இந்த இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே ஒரு ½ அன் ஹவர் இருந்தியா? ஆமாம் இருந்தேன். அப்போ வெதர் யூஆர் ஹாப்பி ஆர் நாட், யூஆர் ஹாப்பி ஆர் நாட்? எஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன் நீ ஹாப்பியாக இருக்க? சுவாமி யூஆர், நீங்கள் இங்கேயே இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறப்ப எனக்கு வேற எந்த கூட எந்த உலகையில் எதுவும் கிடையாது அப்படின்னு. அப்போ அதான் பாயிண்ட், யூ ஷுட் பி ஹாப்பின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபீல் தட் ஐ எம் வித் யூ. நீ உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, சுவாமி என் பக்கத்தில் இருக்காரு, இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு நினச்சா வை வி ஷுட் ஃபீல் ஒரி. அதனால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம பல சுச்சுவேஷன் பார்த்துருப்போம். சுவாமி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்னு நினைப்போம், ஒரு 1 மணி நேரம் பார்த்தா அந்த ப்ராப்ளம் காணாமல் போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து சுவாமி நமக்கு நேராக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டாவே இட் இஸ் வி ஆர் ஹாப்பி அண்ட் அவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஒரிஸ் எவ்ரி திங் சால்வ். அதுதான் இப்போ நான் பேக் டு தி தியானம் என்ன சொல்கிறோன்னா, இந்த தியானத்தில் வர்றப்போ நமக்கு வந்து சுவாமி வந்து ஆல்வேஸ் நம்ம கூட இருப்பார், தியானத்தப்போ இருப்பார். அதை அட்லீஸ்ட் டெய்லி ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஹாப்பி ஃபார் தி என்டையர் டே. அதுக்கப்புறம் ஒரு நான் நான் சொல்கிறேன், பின்னால் அந்த பாயிண்ட் சொல்கிறேன். அடுத்து வந்து இந்த ஜோதி தியானத்தில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. 3 பார்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட், அதாவது நம்ம மைண்டை உடம்பையும் தயார் பண்ணணும் டு டூ தியானம். அது ஃபஸ்ட் பார்ட், எப்படி உட்காரணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. ரெண்டாவது வந்து ஆக்சுவல் தியானம். தியானம் வந்து அது வந்து நம்ம எப்படி வந்து அந்த தீப ஒளியை உள்ளே கொண்டு போய் ஒவ்வொரு இடமா நம்ம கொண்டு போய் சொல்ல கிளான்சிங் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது 2வது பார்ட்டு. 3வது பார்ட் வந்து இமீடியட்லி ஆஃப்டர் தியானம் நம்ம வந்து வி வில் பி ஃபுல் ஆஃப் ஜோதி. ஜோதினால் நம்ம உடம்பு வந்து அப்படியே ரியலாகவே ஒழிக்கும், அது சந்தேகமே கிடையாது. இருக்கும் அந்த ஜோதி வந்து வி ஹாவ் டு சென்ட் டு என்டையர் யூனிவர்ஸ், ரைட் ஃப்ரம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போகிறோம். அது வந்து தேர்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கிவிங். தட் இஸ் என்ன சொல்லுவோன்னா ஹாப்பினஸ் டியூ டு ஷேரிங் அண்ட் கிவிங் அப்படிங்கிறது வந்து இந்த 3 பார்ட்டையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் முடித்த உடனே அந்த 3ஐயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் செஷன் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ப்ராக்டிக்கல் செஷன் இப்போ பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அந்த ப்ரொசீஜர் படி என்ன பண்ணணும், அதுக்கு சில மேட்டர்லாம் இந்த மீண்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை நம்ம பண்ண போகிறோம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரீ ரிக்வெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே தியானம் பண்ணணும், வேர் வி ஷுட் டு. நம்ம வந்து டெம்பிளில் பண்ணணுமா, வீட்டில் பண்ணணுமா, இல்லை சமிதியில் பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டின். ப்ரையாரிட்டி வந்து டு டூ இன் அவர் ஹோம். ப்ரையாரிட்டி வந்து டு டூ அவர் at home, because when we do meditation in our home it creates a great vibration to our house. அதனால் நம்ம வீட்டில் பண்ணலாம். வீட்டில் எங்கே பண்ணலாம் அப்படின்னா, if you do have any பூஜா ரூம் you can sit there. பூஜா எனக்கு பூஜா ரூம் இல்லையா, வீட்டில் ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்க, எதர் ஹால் ஆர் பெட்ரூம் வாட்டவர் இட் மே பி. ஒரு சின்ன இடம் போதும், சரி ஒரு 2x2 ஆர் 2x3 நம்ம தியானம் நம்ம உட்காந்து எதில் ஜோதி வைக்கிறதுக்கு அதுக்கு மேலே பெரிய இது தேவையில்லை. நம்ம எனக்கு குட்டபத்தியில் அந்த செஷன் எடுத்தவர்னு சொன்னார், அவர் he identified a particular portion, that is ஒரு ரூம்னுடைய பர்டிகுலர் போர்ஷன் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தான் நான் வந்து மெடிடேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்.
அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு வந்த சேம் ஐ ஃபாலோ. எங்கள் வீட்டில் பூஜா ரூம் கிடையாது, ஒரு சின்ன ஹாலில் இருக்கிற ஒரு போர்ஷன் 2/3 அந்த இடத்துல எடுத்து அந்த இடத்துல தான் டெய்லி மெடிடேஷன் பண்ணுறேன். அந்த இடம் மட்டும் ஒய்ஃப்கிட்ட சொல்லி கொஞ்சம் க்ளீனாக வச்சுங்க, அந்த இடத்துல வேறு எந்த திங்ஸ் வைக்காதுங்க. 2/3 என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம், அந்த இடம் க்ளீனாக இருக்கும். அந்த இடம் வந்து நல்ல வைப்ரேஷனோடு இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு புது காரியம் வேறு ஏதாவது பண்ணணும்னா அந்த இடத்துல உட்காந்தா தட் வைப்ரேஷன் வில் கேப்சரஸ். அந்த மாதிரி பண்ணுறோம். யூ ட்ரை. இதில் ஜஸ்ட் சஜஷன் சொன்னால் தான். ஒரு பர்டிகுலர் பிளேஸ் யூ டூ தி மெடிடேஷன் இன் எ பர்டிகுலர் பிளேஸ், அது முக்கியம். அடுத்து வந்து ரெண்டாவது வந்து எப்போ பண்ணணும், காலையில் பண்ணலாமா, சாயந்தரம் பண்ணலாமா? இந்த செஷன் கூட சாய்ராம் பிகே சாய்ராம், ஐ நோ ஹிம் ஃபார் லாங் இயர்ஸ், அவர் அசோசியேஷன்ஸ் வெரி லாங். இந்த டைமில் சொல்லிக்கிறேன். அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 9 o'clock சொன்னார். இல்லை சாய்ராம் ஒரு 7 அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இமீடியட்லி ஹேண்டில். அதான் அந்த லா மெம்பர்ஸ்க்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் இதனோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறப்போ சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, பிரம்ம முகூர்த்த காலம். சுவாமி சொன்ன பிரம்ம முகூர்த்தத்துக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்குது. சுவாமி சொன்ன பிரம்ம முகூர்த்த காலம் அப்படிங்கிறது வந்து ஏர்லி மார்னிங் 3 AM to 6 AM. அந்த டைமில் வந்து நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணிக்கணும். அதனால் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் பண்ணுறப்போ இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். அதனால் we should finish it between 3 and 6. ஒரு சிலருக்கு வந்து உடல் உபாதைகள் இருக்கும், அது காலையில் இருந்துக்க சிரமமாக இருக்கலாம், எல்டர்ஸுக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், தே கேன் ஃபினிஷ் பை 8 in the morning. 8 o'clock ஃபினிஷ் பண்ணலாம். ட்ரை டு கம்ப்ளீட் பிஃபோர் 6. அப்படி முடியாட்டி 8 o'clock பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஈவினிங் பண்ணலாமா அப்படின்னு டெஃபினெட்லி யூ கேன் டூ. ஈவினிங் between 4 and 8. டான் அண்ட் டஸ்க் நம்ம மார்னிங் வந்து டானில் நம்ம பண்ணுறோம், ஈவினிங் வந்து அந்த டஸ்கில் வந்து அதை பண்ணலாம். 4 to 8 வந்து பண்ணலாம். ஒரு நாள் ஒரு தடவை தான் பண்ணணுமா? மல்டிபிள் டைம்ஸ் யூ கேன் டூ. அதை வந்து நம்ம வந்து மார்னிங் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை பண்ணலாம். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து என்ன ஏஜ் பண்ணலாம்? எங்கள் வீட்டில் வந்து எல்டர்ஸ் இருக்காரு, சின்ன பையன் இருக்கான், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சுவாமி சொன்னது வந்து 10 years and above இருக்கிற ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன் எல்லாமே வந்து பண்ணலாம். 7 to 10 வந்து ஜஸ்ட் வந்து சைலண்ட் செட்டிங் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஃபார் குருஸ் அண்ட் வால்மீகி சொல்கிறதுக்காக. இங்கே சொல்லக்கூடிய பல பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் யூ ஷுட் டேக் அப் டு தி சமிதிஸ் நெக்ஸ்ட் லெவல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வெதர் தே ஆர் டிவோட்டீஸ் ஆர் நாட், யூ ஹாவ் டு டேக் அப். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஜென்ரல் தியானம். அதுக்காக தான் நான் இவ்வளோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் வந்து 10 years and above எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி உட்காரணும், கீழே உட்காரணுமா, மேலே உட்காரலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து நம்ம வந்து ஃப்ளோரில் உட்காருது. ஃப்ளோர்னால் ஜஸ்ட் ஒரு மேட்ரஸ் ஆர் ஒரு எனிதிங், சும்மா வெறும் லேண்டில் உட்காரக்கூடாது. சரிங்களா? உட்காந்துட்டு அடுத்து வந்து முத்ரா, என்ன முத்ராவில் இருக்கலாம், நார்மல் முத்ராவில் இருக்கலாம். அது உட்காரல இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். சப்போஸ் என்னால் கையில் உட்கார முடியல, உட்காரப்பே வந்து இஃப் யூ சிட் இன் பத்மாசனா இட்ஸ் ஃபைன். பத்மாசனா வந்து இன்றைக்கெல்லாம் நிறைய பேர்னால முடியறதில்லை. அந்த மாதிரி இருக்கப்போ நார்மல் நம்ம சொன்னாங்க அப்பாட்ட உட்காந்துருக்கு சுகாசனா அப்படின்னு அதில் உட்காந்தா போதும். ஏன்னா அவர் கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி ஆன் மெடிடேஷன். நான் பத்மாசனம் போட்டு அதில் எனக்கு கால் பையனு கான்சன்ட்ரேஷன் அதில் போச்சுன்னா தியானம் வில் நாட் ஃபினிஷ் பர்ஃபெக்ட்லி. அதனால் வந்து நம்ம வந்து எது கம்ஃபர்ட்டோ அப்படி உட்காந்துக்கலாம். என்னால் கீழே உட்கார முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு சேரில் உட்காந்துக்கலாம். அது ஒன்று தப்பு இல்லை, சேரில் உட்காந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உட்காரப்போ நம்ம முதுகு தண்டு நேராக இருக்கும். தட் இஸ் அவர் பேக் பண்ணணும், நேராக இருக்கணும். நேராக இருந்தால் தட் ஜோதி வில் பாஸ் ஆன் ஈஸிலி. அது இல்லாமல் நமக்கு நிறைய இப்போ ப்ராப்ளம்லாம் சொல்கிறோமே, L1 L2 L3 அந்த ப்ராப்ளம்லாம் வராது. அதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். அதே மாதிரி முத்ரா வந்து சின் முத்ரா இப்படி இருக்கலாம். இப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து இப்படி வச்சுப்பாங்க. இட் இஸ் நாட் இது. நம்ம வந்து நம்மளுடைய தைஸுக்குள்ளே நம்ம கை இருந்துருக்கணும். கை மடங்கிறத பற்றி கவலை இல்லை, நம்ம தைஸுக்குள்ளே அதை வச்சுருக்கணும். நான் இப்போ அந்த போஸ்டர் நான் சொல்கிறேன், அந்த இது பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து தட் இஸ் முதுகு கண்ணு நேரம் இருக்கணும், இப்படி இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு சோல்ஜர் மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, ரிலாக்ஸ்டாக அப்படி இருக்கணும். ஷோல்டர் வந்து இறங்கி இருக்கணும், எப்படி இறங்கி இருக்கணும் அதான் கரெக்ட். ஏன்னா அந்த சிலருக்கு சில பாயிண்ட் புரியாது, அதுக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து நம்ம காலையில் வேறு சொல்லியிருக்கோம், சாயந்தரம் வேறு சொல்லியிருக்கோம், சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இருக்கும். சாப்பிட்றப்போ அதாவது நம்ம தியானத்துக்கு முன்னால் சாப்பிடக்கூடாது. தட் இஸ் சாப்பிட்ட உடனே தியானம் பண்ணக்கூடாது. மார்னிங்காக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி.
ஏதோ யூ கேன் டேக் லைட்டாக ஒரு காஃபி டீ எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் நீங்கள் பண்ணுறப்பையும் நீங்கள் அதாவது ஃபுல் மீல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் மத்தியானம் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இட் வில் பி அ கேப் ஆஃப் 2 to 3 hours. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை பண்ணலாம். அப்பயும் கூட நீங்கள் காஃபி அந்த மாதிரி லைட் ஃபுட் எடுத்துகிட்டு பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஏன் நீங்கள் சாப்பிட்டு பண்ணக்கூடாது, ஏன் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். அதாவது வந்து நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வரதே இல்லை. கரெக்டாக நம்ம அதை என்ன பண்ணுவோம், காட்டு பெட்டு மேட்ரஸ் போடுவோம், ஏசி போடுவோம், ஃபேனை போடுவோம், பஸ்கெட்டோ நட் போடுவோம், அப்புறம் சாங்ஸ் கேட்போம், அப்படியே தூக்கம் வராது. ஆனால் இந்த தியானம் பண்ணுறப்போ நான் ப்ராக்டிக்கல் செஷனில் பார்த்துருக்கேன், தியானம் பண்ணுறப்போ அப்படியே தூங்கிடுவோம். ரீசன் வந்து நம்ம மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகும். அதனால தான் நான் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இமீடியட்டே டோன்ட் டூ, ஏன்னா இன்னும் நல்லா தூங்கிடுவீங்க அப்படிங்கிறது. அதனால் வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து தட் இஸ் வந்து பிரத். நம்மளாம் ஒரு நாளைக்கு பிரத்தில் ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன். பிரத் அப்படிங்கிறது என்னென்ன, ஒரு இன்ஹேலிங் ஒரு எக்ஸ்ஹேலிங் ரெண்டு சேர்ந்தது ஒரு பிரத். உள் சுவாசம் வெளி சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டும் சேர்ந்தது ஒரு பிரத். நமக்கு வந்து நார்மலாக நம்ம ஹியூமன் பாடிஸ் வந்து ஒரு 1 minute 15 breaths இருக்கும். ஒரு இன்ஹேலிங் அந்த மாதிரி அந்த கவுண்ட் வந்து 15 இருக்கும். இந்த மாதிரி கவுண்ட் பார்க்குறப்போ இதனுடைய டோட்டல் கவுண்ட் பர் டே வந்து 21,600 வரும். This is normal for human. It will change to the animals and others. ஒவ்வொன்றுக்கா மாறிட்டே வரும். அந்த breath control இருந்ததுன்னா அல்லது breath count குறைச்சதுன்னா it is directly related to our lifetime. Our life is directly related to our lifetime. இப்போ நார்மலாக breath வந்து நமக்கு 15 times per minute. சப்போஸ் இப்போ கோபப்படுறோம் அப்படின்னா நம்ம breath இன்க்ரீஸ் ஆகும், குறையமாக செய்யலாம், இன்க்ரீஸ் ஆகும். அந்த 15 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், 20 ஆகும், கொஞ்சம் பலமாக இருந்தால் 30 ஆகும், 40 ஆகும், 50 கூட ஆகும். அது நம்ம லென்த் ஆஃப் நம்ம அந்த ஆங்கரை பொறுத்து. அதனால் வந்து அந்த ஆங்கர் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 1/2 மணி நேரம் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் முடிஞ்சிடும், 4 பேர் திட்டிடுவோம், சட்டை போட்டும் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த 1/2 hour எஃபெக்ட் இருக்குது, எங்கேயுமே நம்ம வந்து கவனம் போகாது. அதனால் அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, நீங்கள் ஒரு தடவை கோவப்பட்டால் என்ன ஆகுது, உங்கள் breath இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் உங்கள் லைஃப் டைம் கெட்ஸ் reduced. இட் இஸ் ரியல். நெக்ஸ்ட், நம்ம தியானம் பண்ணுறப்போ breath கவுண்ட் வந்து குறையும். இந்த 15ங்கிறது 10 ஆகும், 10ங்கிறது 8 ஆகும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணுறதுக்கு இன்னும் குறையும். யோகிஸ்க்கெல்லாம் ஜஸ்ட் 1 or 2 breathலேயே they will complete a minute. அப்போது நீங்கள் உங்கள் breath குறையிறப்போ தியானம் பண்ணுறப்போ என்ன ஆகும், உங்கள் லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். இத்தனை நாள் நம்ம என்னமோ நிறையா கோவப்பட்டு நாட் ஓன்லி ஆங்கர், அடுத்து வந்து ஜெலசி, அப்புறம் வந்து டாக்கிங் இல் ஆஃப் அதர்ஸ், எல்லாமே நம்ம இது சொல்கிறோம். சுவாமி சொன்ன 9 code of conduct நிறைய இருக்குது, அதை டாக்கிங் இல் ஆஃப் அதர்ஸ் அந்த மாதிரி பண்ணாலுமே வந்து நம்ம breath வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால் நம்ம லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது நம்ம தான் இருக்குது. அதுக்கு வந்து சுவாமி சொன்ன இந்த அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு என்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சுவாமி சொல்கிறாரு. இல்லை, சுவாமி ஒரே ஒரு வேர்ட் சொல்கிறாரு, சாத்விக் ஃபுட். சாத்விக் ஃபுட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் நம்ம தான் டிஃபைன் பண்ணிக்கணும். அவாய்டிங் என்வி இஸ் அ சாத்விக் ஃபுட்டா அப்படின்னா அது மட்டும் இல்லை. நான் வந்து வெஜிடேரியனும் சாப்பிட்றேன், பியூர் வெஜ், அதனால் நான் சாத்விக் தான் எடுக்கிறேன்னு அதுவும் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப மாறிடுச்சு. ஜங்க் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து மசாலா ஐட்டம் வெறும். இப்போ வந்து காலையில் வந்து ஒரு சாண்ட்விச் எடுத்துகிட்டு கொக்கோ கோலா சாப்பிட்றது தான் பிரேக்ஃபாஸ்ட். நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் யூ ஷுட் டேக் அப் வித் யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். இட் இஸ் நாட் அ சாத்விக் ஃபுட். நம்ம வீட்டில் சமைக்கிறது, நம்ம வந்து இந்த பாக சுத்தி, பதார்த்த சுத்தி இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம மகிழாஸ் பண்ணி வீட்டில் நம்ம பண்ணுறது, அதுதான் வந்து சாத்விக் ஃபுட்டு. மசாலா ஐட்டம் இல்லாத ஃபுட்டு அந்த மாதிரி. அதனால் யூ ஷுட் டேக் அப் டு தி யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பால்மிகா ஸ்டூடெண்ட்ஸ், சாத்விக் ஃபுட் எடுத்துக்கணும். அது எடுத்தோம்னா இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். நமக்கு வந்து இந்த பார்ட் நமக்கு மெஜாரிட்டி நமக்கு வர டிசீசஸ், இப்போ தலைவலினா காரணம் கண்டிப்பாக தலை கிடையாது. இந்த பார்ட்டில் இருக்கிற பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுதான் நமக்கு மேஜர் டிசீஸஸ்க்கு ரீசன். இன்னும் சொல்ல போனால் நம்ம சொல்லுவோம் ஸ்டார்வேஷன் டெத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட்டினியால் இருக்கக்கூடிய சாவு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்வேஷன் டெத்ஸை விட ஓவர் ஈட்டிங் அப்படிங்கிற டெத்ஸ் தான் வேர்ல்டில் அதிகம். நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டல் பாருங்கள், சரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 1000 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. 1000 பேஷண்ட்ஸில் ஒரு
2 to 3% கூட இந்த ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. மீதி எல்லாரும் எனக்கு வந்து ப்ராப்ளம், எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், ஸ்டொமக் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம ஈட்டிங் தான். ஏன்னா நம்ம முதல்ல சொன்னேன், இட் இஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஸ் 24/7/365. அதுக்கு நம்ம ஸ்டே கொடுக்காம உள்ள இன்டேக் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை வந்து நம்ம சரியான அளவு பசிக்கிறப்ப சாப்பிட்டு அந்த சாத்வீக ஃபுட்டை எடுத்துட்டோம்னா இது எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ப்ளஸ் நம்ம இந்த தியானத்தையும் நம்ம பண்ணுறப்போ டெய்லி கிளென்சிங் ஆகிடும், நமக்கு எந்த ப்ராப்ளமே வராது அப்படிங்கிறது தான் வந்து. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இது செஷன் ஆரம்பிச்சிடலாம், ப்ராக்டிக்கல் செஷன். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது வந்து நான் இந்த ஃபஸ்ட் பார்ட், அதாவது ப்ராக்டிக்கல் செஷனில் அதாவது நம்ம தியானத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ண வச்சு ப்ரீ ரிக்வெஸ்ட். ஏன்னா நம்ம மைண்டு, பாடி, ஃபுட்டு, டைமு எந்தெந்த எடுக்கிறோம் எல்லாமே இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த தீபம் எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இந்த தீபம் வந்து இந்த மாதிரி ஒரு தீபம் வச்சுக்கலாம், அல்லது ஒரு குத்து விளக்கு வச்சுக்கலாம், காமாட்சி விளக்கு வச்சுக்கலாம், அகல் விளக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லையா கேண்டில் வச்சுக்கலாம். நம்ம வந்து எது வேணாலும் வச்சு நம்ம வந்து அந்த தியானத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அந்த ஜோதி வந்து எந்த இடத்துல இருக்குன்னா இட் ஷுட் பி ஆப்போசிட் பஸ். நம்ம வந்து கீழேயோ சேர்லேயோ உட்காந்துருக்கோம், அது வந்து நம்ம ஐசைட்டுக்கு நேராக இருக்கும். நம்ம கீழே உட்காந்தோம்னா சின்ன ஸ்டூல் ஆர் ஒரு டீ பாய், அது மேலே வந்து அந்த ஜோதியை வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். இட் ஷுட் பி ஸ்ட்ரைட் ஆர் ரைட். இப்படி குனிஞ்சியோ அப்படி மேலேயோ பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பார்க்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இதை கொஞ்சம் என்ன வச்சுக்கணும். இன்றைக்கி பரவாயில்ல, நம்ம வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம ஐசைட்டுக்கு நேரம் ஐசைட்டு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கலாம், அது மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஆப்போசிட் இதனுடைய கேப் எப்படி வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்கலாமா, தள்ளி வச்சுக்கலாமா, அதுக்கும் சுவாமி சொல்லியிருக்காரு. மினிமம் கேப் இஸ் 1 feet. நமக்கும் அந்த ஜோதிக்கும் மினிமம் கேப் வந்து 1 feet, மேக்ஸிமம் வந்து 1.5 feet. அந்த கேப்பில் நீங்கள் வச்சுட்டு அதை வந்து அந்த தியானத்தை பார்க்கலாம். இந்த பார்ட்டெல்லாம் சேர்த்து ப்ரீ ரிக்வெஸ்ட் ஓவர். ரெண்டாவது பார்ட் வந்து நம்ம ஆக்சுவல் தியானம், நம்ம கிளன்சிங் ஆக்டிவிட்டி தான் நம்ம செகண்ட் பார்ட். அது வந்து ஃபோர்த் பார்ட், அதை மெயின். அது முடிஞ்சோடனே we are giving to others. இந்த இடத்துல வந்து giving to others வந்து we are spreading to others அப்படிங்கிற பேர் தான் கரெக்டு. எதுவுமே நம்ம கொடுக்கணும், சுவாமி தான் கொடுக்குறாரு. இப்போ வந்து நம்ம தட் இஸ் இந்த தீபத்துக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல், இந்த ஜோதிக்கு உண்டான ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் வந்து அப்படின்னா, சப்போஸ் இஃப் டம்ளர் ஆஃப் வாட்டர் இருக்குது, சுவாமியோட கூட டம்ளர் ஆஃப் வாட்டர் இருக்குது, அதை விட்டு நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன். அந்த வாட்டர் லெவல் குறையும் இல்லையா? கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி வாட்டர் வெயிட் மேபி நமக்கு மணி இருக்குது, 4 பேருக்கு கொடுத்தா இட் வில் கெட் ரெடியூஸ்ட். பட் தீபம் அதை எடுத்து நீங்கள் ஒரு 1000 விளக்கு இங்கே இருக்குது, ஒவ்வொன்றா ஏற்றுறீங்க, அது குறையுமா? அதனுடைய ஒளி குறையுமா? கண்டிப்பாக குறையாது. அதுக்கு அதான் ஸ்பெஷல் பவர் தான். அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்ப்ரெட்டிங். அந்த மாதிரி நம்ம இருக்கணும் மைண்ட். அதனால தான் நம்ம வாட் வி ரிசீவ், நம்ம வந்து தியானத்தை முடித்த உடனே, தட் இஸ் மெடிடேஷன் முடித்த உடனே நம்ம வி ஆர் ஃபுல்லாக வந்து லைட்டிங்காக ஃபுல்லாக இருக்கணும். அந்த லைட்டை வந்து வி ஆர் ஸ்பேரிங் டு தி என்டையர் வேர்ல்ட் அப்படிங்கிறது. அந்த ஸ்ப்ரெட்டிங் பற்றி ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிவிட்டு நான் ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் போயிடலாம். நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி அதனுடைய ஒரு சின்ன ஸ்டோரி. இதுக்கு பேரே வந்து சப்பாத்தி ஸ்டோரின்னு பேர். உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ஒரு மைண்டில் இதாக இருக்குன்னா ஒரு சப்பாத்தி ஸ்டோரிக்கு போகலாம். சப்பாத்தி கேட்டவுடனே பசிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால தான் கொஞ்சம் டைம் இருக்குது நமக்கு. சரி, ஒரு 2 பேர் வந்து ராமா கிருஷ்ணா. கதை தான், வால்மீகி சொல்றதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அதே மாதிரி எவ்வளோ பெரியவங்களுக்கு கதை கேட்கல எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் தான். ராமா கிருஷ்ணா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ஜஸ்ட்டு இப்போ அந்த காலத்தில் வந்து எப்படி போவாங்க, நடந்து தான் போவாங்க. அப்படியே போவாங்க, அங்கே ஏதாவது சத்திரம் சாவடி எதாவது இருக்கும், அங்கே போய் தங்குவாங்க. அந்த மாதிரி நடந்து போயிட்டே இருக்கிறப்போ ஒரு சத்திரத்தில் தேர் ஸ்டே நைட் ஸ்டே தேர் என்டரிங். அண்டு போனோடனே இப்போ தான் நமக்கு வந்து டிசைனாக ஹோட்டல் இருக்குது. அந்த காலத்தில் ஏதோ ஹோட்டல் அவங்க வீட்டிலேருந்து கட்டிட்டு வருவாங்க. 2 பேரும் சப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ராமாயண படம் வந்து கொண்டு வந்திருக்காரு, ஒரு 5 சப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. அடுத்து வந்து கிருஷ்ணா என்ன கொண்டு வந்திருக்காரு, 3 சப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. பார்த்தா என்னப்பா கொண்டு வந்திருக்காரு, நான் சப்பாத்தி நீ சப்பாத்தியா, சரி ஓகே நம்ம வந்து ஆளுக்கு 4 சப்பாத்தி சாப்பிடலாம். அப்போயும் கூட அந்த ஒரு ஷேருக்கு அவங்க ராமகிருஷ்ணா, சரி நீ 5 கொண்டு வந்திருக்க, நான் எனக்கு 1 எக்ஸ்ட்ரா இருக்கு, நீ சாப்பிடு, நான் 2 ஷேர் பண்ணி சாப்பிட தீர்மானிச்சாங்க. அதே மாதிரி ரெடியாகிறாங்க ஃபுட்டு. அப்போ திடீர்னு 3rd பர்சன் ஒன்று வர்றாரு. அவர் இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறாரு. 3rd பர்சன் இஸ் கமிங். நம்ம இப்போல்லாம் வந்து பக்கத்தில் யாரும் வந்து கவலையே பண்ண மாட்டாங்க, யாராவது வராங்க என்ன பண்ணுவோம், இவங்களோட அவங்க ரிசீவ் பண்ணி
வாங்க ஸ்டே பண்ணிங்க, ஃபுட்டு கொண்டு வந்துருக்கீங்களா? அவர் இல்லை. அவர் பார்த்து பயங்கர டயர்டாக இருக்காரு. சரி ஓகே, நம்ம இதை 3 பேர் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. 3 பேர் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறப்போ சப்பாத்தி எவ்வளோ இருக்குது? 8 சப்பாத்தி இருக்குது. 8ஐயும் வந்து நம்ம எப்படி 3 பேருக்கு ஷேர் பண்ணால் கஷ்டம் இல்லையா? 9 இருந்தால் ஈஸியாகிடும். 8 தான் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, மேத்ஸ் டீச்சர்லாம் இருக்கீங்களா? நீங்கள் தான் அதை வழி சொல்லணும். ஆமாம், அந்த மாதிரி கதை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீ ஒன்று எடுத்துக்கிறது, நான் ஒன்று எடுத்துக்கிறதுலாம் கிடையாது. இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து 3 பேருக்கு அதை இது பண்ணணும். உடனே வந்து என்ன பண்ணுறது யோசனை பண்ணாங்க. வெரி சிம்பிள் சொல்யூஷன். ஒவ்வொரு சப்பாத்தியும் டிவைட் இன்டு 3. அப்போ என்ன ஆகும்? மொத்தம் நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளோ கிடைக்கும்? 24 பீசஸ் கிடைக்கும். 24 பீசஸ் ஆனோடனே ஈச் 8 எடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி வந்து அவங்க பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த காலத்து ஆளுங்க நம்ம ரொம்ப சிம்பிளாக திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுவாங்க. நம்ம தான் போட்டு பண்ணி அடிச்சுப்போம். ஸோ ஈச் 24 ஈச் 8 எடுத்து முடிச்சிடறாங்க. எல்லாம் முடிஞ்சது. சரி, கதை முடிஞ்சுதா? இதோட இனிமேல் தான் கிளைமாக்ஸ். 24 எல்லாம் சாப்பிட்டாங்க, நல்லா தூங்கிட்டாங்க. காலையில் இருந்து பார்த்தா அந்த 3rd பர்சன் வந்து அவர் காணும், கிளம்பி போயிட்டார். கிளம்பி போன உடனே இவங்க வந்து பார்க்குறாங்க, என்ன கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு போன உடனே சும்மா ஒரு சின்ன ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சு ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருக்காரு. அந்த போனவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணையார். அவர் வந்து என்ன பண்ணிட்டார், அவர் காலையில் சீக்கிரம் கிளம்பிட்டார். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் இதை வச்சுக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 8 கோல்டு காயின்ஸ் அடிச்சு. 8 கோல்டு காயின்ஸ் வச்சுட்டு வந்து என்னடா இது ஏன் அவர் வச்சிருக்காரு? அதெல்லாம் எப்பயுமே வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம பண்ணுறோம். அப்படின்னு பண்ண உடனே இந்த இருக்கிறது யாரு? ராமா அண்ட் கிருஷ்ணா. உடனே வந்து ராமா சொல்கிறாரு, சரி ஒரு 8 காயின்ஸ் வச்சுருக்காரு, நம்ம ஈச் 4 எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று. கிருஷ்ணா தி அப்ஜெக்ட்ஸ் நோ அப்படின்னாரு. ஏன்? நீ வந்து 5 சப்பாத்தி கொண்டு வந்த, நான் வந்து 3 சப்பாத்தி கொண்டு வந்தேன். அதனால உனக்கு 5, எனக்கு 3. யூ டேக் 5, ஐ வில் டேக் 3. உடனே வந்து இப்போ இந்த காலத்தில் யாராவது சொல்லணுமா? 4 வந்து சப்போஸ் அப்பா எடுத்துக்கலாம், இன்னொன்று சேர்த்து கொடுத்தா வாங்கிப்போம் அப்படிதான் நினைப்போம். அங்கே வந்து பேருக்கு தகுந்த மாதிரி ராமா கிருஷ்ணா வந்து உடனே ராமா நல்லா இருக்கு, நோ நமக்கு வச்சது நம்ம 2 பேருக்கும் சேர்த்து வச்சாரு, ஈச்சர் 50-50 தான் எடுத்துக்கணும், அதனால் நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு. சரி அப்படின்ட்டு வந்து இவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை முடியல. உடனே அந்த சத்திரத்து ஓனர்கிட்ட போகிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குது, இப்போல்லாம் வந்து எனக்கு வேணும்னா பிரச்சனை இருக்குது, வேணாங்கிற பிரச்சனை. அதுக்காக போகிறாங்க. அவர் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு சரி எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், சரி எப்படி எடுத்துங்க அப்படின்னு ஒரு ரிசல்ட் கொடுத்தாரு. ரிசல்ட் 3வது ரிசல்ட் கொடுத்தாரு. அது என்ன ரிசல்ட் அப்படின்னா, இவர் எவ்வளோ சப்பாத்தி கொண்டு வந்தார்? இவர் வந்து 5 கொண்டு வந்தார், அது வந்து இது கொண்டு வந்தார். அதில் வந்து இவர் கொண்டு வந்த பீஸில் வந்து டோட்டலாக எவ்வளவு? 9. ராமா கொண்டு வந்தது வந்து 15, அதாவது பீசஸ் போட்டப்போ 15. அவர் பீசஸ் போட்டது 9. அந்த 15ல அவர் எவ்வளோ சாப்பிட்டாரு? 8 தான் சாப்பிட்டாரு. 8 சாப்பிட்டாரு. எவ்வளோ டொனேட் பண்ணாரு? 7 வந்து டொனேட் பண்ணாரு. அடுத்து அவர் என்ன பண்ணாரு? கிருஷ்ணா 1 தான் டொனேட் பண்ணாரு. ஸோ இவர் டொனேட் பண்ண 7, அவர் டொனேட் பண்ணது 1. அதனால யூ டேக் 7, யூ டேக் 1 அப்படின்னாரு. போத் அக்ரீட் வெரி ஹாப்பிலி. நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணுவோம்? நமக்கு 4 போச்சு 1 போச்சு அப்படின்னு. கிருஷ்ணா ஆல்சோ வெரி ஹாப்பி. நம்ம கொடுத்தது வந்து கம்மி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம பேக் டு தி வாட் வி ஆர் ஸ்ப்ரெட்டிங் டு அதர்ஸ். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன ஒரு பெனிஃபிட், எவ்வளவு கொடுத்தோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னு. நம்ம வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் சுவாமி சொன்னது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம லைஃப்பில் வந்து ஆல்வேஸ் இட் வில் பி ஃப்ளட்டிங் டு அஸ். நம்ம எவ்வளோ ஸ்பேர் பண்ணுறோமோ டெஃபினட்டாக அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒரு சப்பாத்தி துண்டு கொடுத்ததுக்கு கோல்டு கிடைச்சது. ரியல் லைஃப்பில் அதெல்லாம் வெரி சிம்பிள். சுவாமி நிறைய நமக்கு கொடுப்பாரு. ரியல் லைஃப்பில் நம்ம இதை விட மல்டிப்புளாக நமக்கு கொடுப்பாரு. அதை வந்து மைண்டில் வச்சு செய்யாமல்
selfless. We always should do dhyana as well as giving to others. நம்ம தேர்ட் பார்ட் ஸ்ப்ரெட்டிங் டு அதர்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸுக்காக இந்த சப்பாத்தி ஸ்டோரி வந்து நான் இப்போ சொன்னேன். அடுத்து வந்து நம்ம ப்ராக்டிக்கல் செஷன் போயிடலாம். சாய்ராம் நீங்கள் 8 o'clock கிளம்பணுமா? சரி, ப்ராக்டிக்கல் செஷன் ஒரு 15 to 20 minutes முடிச்சு அதே நம்மளுக்காக கொஞ்சம் ப்ராக்டிகல்ஸ் முன்னால் பண்ணுறோம். அதுக்கு கொஞ்சம் அந்த செஷன் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கணும். ஒருத்தருக்கு பக்கத்தில் ஒருத்தருக்கு ஒரு சின்ன கேப் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஆரா வந்து 2 பேருக்கு மோதக்கூடாது. நம்ம we are just வந்து it will be flowing, energy will be flowing around us. அதனால 2 பேருக்கு ஆராவும் மோதக்கூடாது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த எட்ஜில் வந்து உட்காந்துக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு மேட்லையும் இந்த கேப் கரெக்டாக தான் இருக்கு. கரெக்டாக இருக்கு சார். நம்ம சேர்ல உட்காந்துருக்கோம். கொஞ்சம் வேணாம் கொஞ்சம் சார். நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கேப் கொஞ்சம் கேப் அவ்வளோதான். இதுக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு அந்த வீடியோலாம் இருக்குல்ல சார், நான் எல்லாம் ஸ்பேர் அனுப்புகிறேன். தமிழ், இங்கிலீஷ் ப்ளஸ் டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது. ஐ வில் சென்ட் யூ ஒரு பிகே சார். அதை வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் எங்கே பண்ணலான்னா நம்ம வந்து வீட்டில் பண்ணலாம். தட் இஸ் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு இடத்துல பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு இடத்துல பண்ணலாம். ஒன்ஸ் வென் வி ப்ராக்டிஸ் யூ கேன் டூ எனி ட்ராவல். இது எல்லாமே ஈவன் நான் இப்போ மெட்ரோவில் போயிட்டுருக்கேன். மெட்ரோவில் போகிறப்ப கூட நான் வந்து ஐ கேன் டூ தட் மெடிடேஷன். அந்த வந்து ஒரு ஜோதி வந்து நம்ம வந்து மைண்ட் லெவல் இமேஜின் தான் ஒரு ஸ்டேஜில் இமேஜின் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சு தான் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ட்ராவல் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குன்னா we are doing a meditation. அப்போ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது. வீட்டில் பண்ணுறப்ப கண்டிப்பாக இதை வச்சு தான் பண்ணுறேன். இப்போ நானும் உட்காந்து வந்து நான் வந்து ஏறக்குறைய அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே மேலே வாசித்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் மொபைல் வச்சு. நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். நான் எப்போ கண்ணை மூடணும்னு சொல்கிறேன் அப்போ கண்ணை மூடிங்க. எப்போ திறக்கணும்னு சொல்கிறேன் கண்ணை திறக்கணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜோதி தெரியுதா சார்? எல்லாத்துக்கும் உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் நாள் உட்காந்துங்க. அந்த மாதிரி தெரியும். லைட் ஆஃப். எஸ், ஓம் ஸ்ரீ சாய்ராம். இப்போது ஜோதி தியானத்தை தொடங்குவோம். நம் கண்முன்னே இருப்பது சுடர்விட்டு எரியும் தீப ஒளி. அதன் ஒளி பிரகாசமாக நேர்த்தியாக உள்ளது. இப்பொழுது நாம் நமது கண்களை மூடிக்கொள்வோம். நம் முதுகுத்தண்டை நேராக வைத்துக்கொண்டு கைகளை தொடைகள் மீது சௌகரியமாக தியான நிலையில் அமர்ந்து கொள்வோம். நமது எல்லா அங்கங்களும் ஓய்வாகவும் தளர்வாகவும் இருக்கட்டும். முகத்தசைகள், தோள்கள், மார்பு, கைகள், கால்கள் எல்லாம் சற்று ஓய்வாகவும் தளர்வாகவும் இருக்கட்டும். You make all your body organs relaxed. You keep it relaxed. நம் கவனத்தை இப்போது சுவாசத்தின் மீது செலுத்துவோம். ஆழமான சுவாசத்தை உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். மிதமான சுவாசத்தை வெளியே விடுங்கள். ஜஸ்ட் inhaling, exhaling. சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். ஸோ இது வந்து உள் சுவாசம். ஹம் அப்படிங்கிறது வந்து வெளி சுவாசம். நாம் உள் சுவாசம் செய்யும்போது அன்பு, பிரேமை, நல்ல எண்ணங்கள் அதை அனைத்தும் உள்ளே செலுத்துங்கள். வெளி சுவாசம் செய்யும்போது கோபம், குரோதம், பொறாமை, தீய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் வெளியே செல்லட்டும். இப்பொழுது நான் சோ என்று சொல்லும்போது தட் இஸ் இன்ஹேலிங் உள் சுவாசம், ஹம் என்று சொல்லும்போது வெளி சுவாசம் எக்ஸேலிங் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ
இந்த சுவாசமானது எப்போதும் ஆழமாக உள் சென்று மெதுவாக வெளியே வர வேண்டும். நாம் சுவாசிப்பது அன்பையும் புனிதத்தையும் நல்ல எண்ணங்களையும். உலகின் வாசனைகள் நமது கோப, குரோத மற்றும் தீய எண்ணங்களை இந்த சுவாசத்தின் போது வெளியே விடுகிறோம். நம் கண்கள் முன்னே தெரியும் ஜோதியை ஆழ்ந்து கவனிக்கின்றன. நாம் சுடரொளியை நிலையாக காண்கிறோம். கண்களை திறந்து அனைவரும் அந்த ஜோதியை பார்க்கும்படி கேட்டுள்ளோம். நம் கண்கள் முன்னே தெரியும் ஜோதியை ஆழ்ந்து கவனிக்கின்றன. நம் கண்கள் முன்னே தெரியும் ஜோதியை ஆழ்ந்து கவனிக்கின்றன. நாம் சுடரொளியை நிலையாக காண்கிறோம். இதுவே பிரேம ஜோதி, ஞான ஜோதி, தூய அன்பின் ஒளி, ஞானத்தின் ஒளி. இதுவே பிரேம ஜோதி, ஞான ஜோதி, தூய அன்பின் ஒளி, ஞானத்தின் ஒளி. நம் கவனம் ஒரு முகமாக ஆகிறது. நாம் காண்பது ஜோதியை மட்டுமே. நம் கண்ணில் அந்த ஜோதியை தவிர வேறு எதுவுமே தற்போது தெரியக்கூடாது. இதுவரை நாம் இந்த ப்ரீரிக்விசிட் எனப்படும் முதல் பாகத்தை பார்த்தோம். இப்பொழுது நம் கோட்பாடு, தட் இஸ் ரியல் ஜோதி தியானத்தை இப்போது நம்ம தொடங்க இருக்கிறோம். இப்போது லேசாக கண்களை மூடியவாறு ஜோதி நம்மை நோக்கி வருவது போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். லேசாக கண்களை மூடியவாறு ஜோதி நம்மை நோக்கி வருவது போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். அது மார்பின் மையத்தை நோக்கி உள்ளே செல்கிறது. ஹிருதயம், நமது ஆன்மாவின் இருப்பிடம் இதுவே. ஹிருதயத்தை தாமரை மலர் போல பாவனை செய்து கொள்வோம். ஹிருதயத்தை தாமரை மலர் போல பாவனை செய்து கொள்வோம். ஜோதி இதய தாமரையினுள் பிரவேசிக்கும் போது அதன் இதழ்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மலர்கிறது. சூரிய ஒளி பட்டவுடன் மலர்கள் எப்படி விரிவடைகின்றனோ அதுபோல இந்த ஜோதியானது நமது இதய தாமரையினுள் நுழையும் போது அதன் இதழ்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மலர்கிறது. இதுவே உண்மையான ஒளியும் கருணையும் பிரேமையும் நிறைந்த ஹிருதயம். நமது இதயமானது தற்பொழுது உண்மையான ஒளியும் கருணையும் பிரேமையும் நிறைந்த ஹிருதயமாக மாறியுள்ளது. தற்பொழுது ஜோதியின் மையப்பகுதியில் நாம் நமக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தின் வடிவத்தை காட்சிப்படுத்துவோம். இஷ்ட தேவதை என்று சொல்லும்போது நமக்கெல்லாம் நம்ம பகவானை தவிர வேறு இஷ்ட தேவதை இல்லை. வேறு நம்ம செல்ல மாட்டேன் சைலண்ட்டில் போட்டேன். யாராவது இது வரைக்கும் சைலண்டில் போடலன்னு கூட கையில் பண்ணிடுங்க. நான் ஒரு நிமிஷம் காப்பு தரேன். ஜோதி இதய தாமரையினுள் பிரவேசிக்கும் போது அதன் இதழ்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வளர்கிறது. நமது ஹிருதயம் இப்பொழுது உண்மையான ஒளியும் கருணையும் பிரேமையும் நிறைந்த ஹிருதயமாக மாறியுள்ளது. ஜோதியின் மையப்பகுதியில் நாம் நமக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தின் வடிவத்தை காட்சிப்படுத்துவோம். இஷ்ட தெய்வம் என்று சொல்லும்போது நமக்கு நமது பகவானை தவிர வேறு ஒருவரும் இல்லை. இந்த செஷனை வேறு எங்கேயாவது நடத்தும்போது அங்குள்ள இஷ்ட தெய்வம் ஒரு பால் விகாஸ் பேரண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறப்போ
அது இட் கேன் பி விநாயகா, முருகா, வாட் எவர் இட் மே பி, அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அங்கே காட்சிப்படுத்திக்கலாம். இதயத்தை இந்த தெய்வீக ஒளி நிரப்புகிறது. இதயமானது திவ்ய பிரேமை மற்றும் கருணையினால் ஒளி வீசுகிறது. இப்போது இந்த ஜோதியை மெல்ல உடலின் மற்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்வோம். இந்த ஜோதியானது இதய தாமரையிலிருந்து தொண்டை வழியாக வாய்ப்பகுதிக்குள் பிரவேசிக்கிறது. When it crosses the throat, it cleansing the throat area and reaches to the that is mouth area. வாய்ப்பகுதிக்குள் பிரவேசிக்கிறது. நமது நாக்கினில் அமர்ந்து கொள்கிறது. நாக்கு மற்றும் வாய் முழுவதும் ஒளி பிரகாசத்தினால் நிரம்பியுள்ளது. That is, our mouth area is totally purified and energized. இறை நாமம் நமது நாக்கில் நடனமாடுகிறது. இறை நாமம் நமது நாக்கில் நடனமாடுகிறது. நாவானது சத்தியம், அன்பும் கலந்த சொற்களை மட்டுமே இனி நாம் பேசப்போகிறோம். இந்த நாவினால் சத்தியம், அன்பு கலந்த சொற்களை மட்டுமே இனி நாம் பேசப்போகிறோம். வாயினால் சாத்வீகமான உணவையே இனி உட்கொள்ளப் போகிறோம். நமக்கு இந்த மவுத்துக்கு 2 பாயிண்ட். தட் இஸ், we should speak softly. Next one is, we should always take sattvic food. அடுத்து அந்த ஜோதியானது நாசிகளின் வழியே, தட் இஸ் த்ரூ அவர் நோஸ், இட் கிராசஸ் அவர் நோஸ், நாசிகளின் வழியாக செல்கையில் ஜோதி அதன் பாதையை அன்பால் நிரப்புகிறது. ஜோதி cleanses the entire noses and then reaches to our eyes. To start with, it reaches our left eye, then it is to the right eye. நாசிகளில் இருந்து ஜோதி கண்களுக்கு நகர்கிறது. முதலில் இடது கண், அடுத்து வலது கண். கண்களின் ஒவ்வொரு பாகமும் ஜோதியினால் புனிதமாகிறது. ஒளிபடைத்த கண்ணினாய் அப்படின்னு ஒரு வேர்டு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம கண்கள் வந்து இப்போ ஃபுல்லாக வித் லைட்டிங், இட் இஸ் ஃபுல்லாக அந்த ஒளியினால் நிரம்பியுள்ளது. ஒவ்வொரு பாகமும் ஜோதியினால் புனிதமாகிறது. இந்த புனிதமான நமது கண்களினால் நாம் இனி காண்பவை அனைத்தும் தூய்மை மற்றும் தெய்வீகம் மட்டுமே. அடுத்து ஜோதி வலது செவியை நோக்கி செல்கிறது. That is right ear. Yes, it reaches, then travels to ears, both left and right. First is right. அடுத்து ஜோதி வலது செவியை நோக்கி செல்கிறது. பிறகு இடது செவி. செவிகள் இரண்டும் பிரகாசிக்கின்றன. செவிகள் இப்பொழுது நல்லதை மட்டுமே கேட்கின்றன. இறைவனின் நாமத்தை மட்டுமே கேட்கின்றன. செவிகள் இப்போது நல்லதை மட்டுமே கேட்கின்றன. இறைவனின் நாமத்தை மட்டுமே கேட்கின்றன. அடுத்து ஜோதியை நாம் சிரசின் மையபாகத்திற்கு எடுத்துச் சொல்கிறோம். சகஸ்காரம் எனப்படும் நம் தலையின் மையப்பகுதிக்கு அதனை எடுத்துச் செல்கிறோம். சிரமங்கும் நம் தலைப்பகுதி எங்கும் நமது ஜோதி பிரகாசம். நமது தலைப்பகுதி முழுவதும் இப்பொழுது ஜோதி பிரகாசமாய் மாறியுள்ளது. இதன் காரணமாக நமது சிந்தனையில் உன்னதமான நல்ல எண்ணங்களே தோன்றுகின்றன. நமது சிந்தனையில் உன்னதமான நல்ல எண்ணங்களே தோன்றுகின்றன. இந்த நிலையில் சிறிது நேரம் இருக்கும். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களையே நமக்கு கொடுப்பதற்கு சுவாமியை பிரார்த்தனை செய்வோம். பின்னர் மெதுவாக கழுத்தின் வழியாக ஜோதியை வலது தோள் பக்கத்திற்கு எடுத்துச் செல்கிறோம். That is, we are taking ஜோதி to the right shoulder. அங்கிருந்து கை, முழங்கை, உள்ளங்கை, எல்லா விரல்களும் ஒவ்வொன்றாக ஜோதியை எடுத்து செல்கிறோம். பின்னர் அதேபோல் இடது தோள்பட்டை, உள்ளங்கை, முழங்கை மற்றும் ஒவ்வொரு விரல்களிலும் இந்த ஜோதியை எடுத்துச் சென்று அதனை ஒளியால் நிரப்புகிறோம். இப்போது இந்த கைகளில் தெய்வீக சக்தி நிரம்பி வருகிறது. இப்போது இந்த கைகள்
கைகளில் தெய்வீக சக்தி நிரம்பி வழிகிறது. மற்றவர்களுக்காக சேவை செய்யவும் அரவணைக்கவும் தயாராக உள்ளது. மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் அரவணைக்கவும் இந்த கைகள் தற்போது தயாராக உள்ளது. ஜோதி கைகளிலிருந்து மார்பு பகுதிக்கு சென்று நான் கூறிய மிக முக்கியமான பகுதிகள் உள் உறுப்புகள், தட் இஸ் இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே now it gets cleansed. What are all they? That is heart, lungs, spleen, liver, stomach, bladder, gallbladder and others. So many things in the inside organs. அந்த பகுதிகளுக்கு இந்த ஜோதியானது சென்று நமது இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுநீரகம் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று தூய்மையாக்கி வயிற்றுக்குள் சென்று பிரகாசிக்கிறது. இந்த வயிற்று பகுதி, தட் இஸ் த ஸ்டொமக் ஏரியா, இட் கவர்ஸ் மோர் ஆர் லெஸ் ஆல் ஆர்கன்ஸ். தட் இஸ் இந்த வயிற்று பகுதி முழுவதும் இந்த திவ்ய ஜோதியினால் தூய்மைப்படுத்தப்படுகிறது. தட் இஸ் இட் இஸ் பீயிங் கிளென்ஸ்ட் கம்ப்ளீட்லி, இட் இஸ் பீயிங் கிளென்ஸ்ட். இப்போது ஜோதி வயிற்றிலிருந்து கால்களை நோக்கி நகர்கிறது. இப்போது இடது தொடை, கணுக்கால், முழங்கால், பாதம், கால் விரல்கள் ஒவ்வொன்றும் இந்த ஜோதியினால் தூய்மைப்படுத்தப்படுகிறது. வலது தொடை, கணுக்கால், வலது முழங்கால், பாதம் மற்றும் கால் விரல்கள் இவையெல்லாம் தற்பொழுது ஜோதியினால் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. கால்கள் இரண்டும் இந்த தெய்வீக ஜோதியினால் தெய்வீக சக்தி பெற்று நற்பாதையில் நடந்து சேவைகளை செய்ய தயாராகின்றன. நமது கால் பகுதி நமது உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. நமது கால்கள் எப்பொழுது ஸ்ட்ராங்காக, when our calls are very, our legs are strength, we will be totally strengthful. அதனால் நம்ம எப்பயுமே இந்த கால் பகுதி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இப்போது ஜோதி கால்களிலிருந்து முதுகுத்தண்டு, that is bottom of the backbone, அங்கு சென்று அங்கிருந்து மெதுவாக முதுகுத்தண்டில் மேல் வரை செல்கிறது. It travels entire backbone from the bottom to up. அந்த பகுதி முதுகுத்தண்டு பகுதிகள் முழுவதுமாக அது தூய்மைப்படுத்தி ஒளியால் நிரப்புகிறது. பின்னர் இதய தாமரையை வந்தடைகிறது. இதய தாமரையை வந்தடைகிறது. நாம் முழுமையான பிரகாசத்துடன் இருக்கிறோம். அனைத்து படைப்புகளுடனும் நாம் தொடர்பு கொள்வது இந்த சிரத்தின் மூலம்தான். நமது சிரம் திவ்ய ஜோதியுடனும் பிரேமையுடனும் நிரம்பி வழிகிறது. இப்பொழுது நாம் தலையிலிருந்து கால்பாகம் வரை முழுமையாக தூய்மைப்படுத்தப்பட்டு ஒளிர்ந்து கொண்டிருக்கிறோம். நமது தெய்வீக சக்தி, பிரேமை, அன்பு அனைத்து நாளும் சுவாமி நமக்கெல்லாம் நம்மை இந்த ஜோதி தியானத்தின் மூலம் ஒளிர வைத்திருக்கிறார். இத்தோடு நமது இரண்டாம் பாகம் மேற்கோட்பாட்டான அந்த தியானம் முடிஞ்சிருக்கு. இப்போது ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் பார்ட் இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் டு அதர்ஸ். ஸ்ப்ரெட்டிங் டு அதர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜோதி என்னுள் இருக்கிறது. இந்த பேரொளி என்னுள் பெருக்கெடுத்து என் நெருங்கிய சுற்றத்தை சென்றடைகிறது. முதலில் நமது கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள், சகோதர சகோதரிகள், தட் இஸ் அவர் ஸ்பௌஸ், children, parents, brothers and sisters. It reaches everybody. That is this Jyoti, what we generated, we are spreading it to our close relatives. அவர்கள் எல்லோரையும் திவ்ய பிரேமை நிரப்புகிறது. நாம் இப்பொழுது அந்த ஜெனரேட் பண்ண அந்த பிரேமையினால் மற்றவர்களையும் நிரப்புகிறோம். அடுத்து சுற்றத்தை கடந்து நெருங்கிய நண்பர்கள், நலம் பிரேமிகள், அன்பானவர்கள், நண்பிடம் அன்பு இல்லாதவர்கள் என அனைவரையும் இந்த திவ்ய ஒளி சென்று அவர்களிடம் ஒளிர்கிறது. That is next is our friends, well-wishers, that is those who love-hearted, those who are not having any love or prema, அதாவது நம்மிடம் அன்பு இருப்பவர்கள், நம்மிடம் அன்பு இல்லாதவர்கள்,
ரெண்டு பேர்த்துக்கும் எல்லாத்துக்குமே இந்த திவ்ய ஒளி சென்று அவர்களிடம் விளைகிறது. அனைவரையும் இந்த ஜோதியானது நிரப்புகிறது. அடுத்து மெதுவாக இந்த திவ்ய ஒளி நாம் வாழும் சமூகத்தை நிரப்புகிறது. நாம் வாழும் சமூகம் என்று சொல்லும்போது நம்மை சுற்றியுள்ளவர்கள், நமது சாய் சகோதர சகோதரிகள், நமது ஊரில் இருப்பவர்கள், நமது தெருவில் இருப்பவர்கள், நமது ஊரில் இருப்பவர்கள், நமது நகரத்தில் இருப்பவர்கள், எல்லோவற்றுக்கும் அது சென்று நிரம்பி நமது நாடு முழுவதும் அது சென்று பரவுகிறது. நான் ஏற்கனவே கூறியபடி இந்த ஒளியை நம்ம எவ்வளவு தூரம் அனுப்பினாலும் நம்மில் இருக்கும் அந்த ஒளியானது சற்றும் குறையாது. ஒரு தீபமானது எப்படி லட்சக்கணக்கான தீபத்தை ஏற்ற உதவுகிறதோ அதே போல் இந்த ஒளியானது எவ்வளவு தூரம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாலும் it will increase, it will not get reduced. அடுத்து நிலப்பரப்பனையும் கடந்து புல்வெளிகள், காடுகள், மலைகள், விலங்குகள், பறவைகள், கடல், சமுத்திரம், நதிகள், நீரோடை எல்லாவற்றையும் இந்த ஜோதியானது சென்று புனிதப்படுத்துகிறது. இப்படியாக புவி முழுவதும் திவ்ய பேரொளியை நிரப்பியிருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் திவ்ய பிரேமை, பூமி என்ற நாடித்துடிப்பு ஞானம் மற்றும் பிரேமையினால் நிரம்பியுள்ளது. புவி முழுவதும் திவ்ய பேரொளியை நிரப்பியிருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதுமே திவ்ய பிரேமை, பூமி என்ற நாடித்துடிப்பு ஞானம் மற்றும் பிரேமையினால் தற்பொழுது நிரம்பியுள்ளது. நமக்கு உள்ளேயும் ஜோதி, வெளியேயும் ஜோதி. ஜோதியின் உள்ளே நான், இப்போது ஜோதி என்னுள் மற்றும் என்னை சுற்றியும் நிரம்பியுள்ளது. இந்த நிலையில் ஒரு நிமிடம் அப்படியே இருங்கள். நமது உடல் முழுவதும் ஜோதியால் நிரம்பியுள்ளது. இதனை நாம் பிரபஞ்சம் முழுவதும் ஸ்ப்ரெட்டடோ, நாம் நம்மை சுற்றியுள்ள அனைவரும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒளியால் நிரம்பியுள்ளது. உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்பதாக பிரார்த்தனை செய்து ஒரு சிறிது நேரம் அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள். இப்போது கண்களை திறக்க வேண்டாம். மெதுவாக அசத்தோமா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். இந்த அசத்தோமாவின் தமிழ் மீனிங்கை நான் சொல்கிறேன். பொய்மையிலிருந்து மெய்மைக்கும், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும், பிறப்பு இறப்பிலிருந்து அழிவற்றவைக்கும் வழிநடத்தி செல்கிறது. என் உள்ளே இருக்கும் வழியும் என்னை சுற்றி இருக்கும் வழியும் ஒன்றே என அறிந்து கொண்டேன். இதுவே அக்கண்ட ஜோதி, அத்வைத ஜோதி, பிரேம ஜோதி. இதுவே அக்கண்ட ஜோதி, அத்வைத ஜோதி, பிரேம ஜோதி. நான் பிரேம பிரவாகம், நான் ஒளி பிரகாசம், நான் ஆனந்த ஸ்வரூபம். நான் பிரேம பிரவாகம், நான் ஒளி பிரகாசம், நான் ஆனந்த ஸ்வரூபம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்பொழுது நீங்கள் மிக மெதுவாக கண்களை திறக்க வேண்டும். திறப்பதற்கு முன்
கைகளை குவித்து லேசாக மற்றொரு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அந்த சத்தம் கொஞ்சம் கூட மெதுவாக கைகளை தேய்த்து கண்களை மேல் ஒற்றிக்கொண்டு மெதுவாக கண்ணை திறந்து இந்த ஜோதியை பார்க்க வேண்டும். லைட்டை போட்டு சார் அவர் வந்து சாய்க்கிற பாட்டு எனக்கு அதை சின்சியர் உங்கள் நேம் சார் லக்ஷ்மி நாராயண் எல்எல் லக்ஷ்மி நாராயண். சார் அதே பார்த்துருக்கேன் ரெகுலராக மொபைல் போயிருக்காங்க. சாய்ராம், எல்லாரும் வந்து பிரேமை ஒய்யா நிரம்பியிருக்கீங்க. ஹவு டிட் யூ ஃபீல்? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம ஹவுஸில் கிடைக்கணும் அப்படின்னு காலையில் 6 மணிக்கு மேலே பாத்திர வழிகள் கேட்கும், சாப்பிட குழந்தைங்க சாப்பிட வரும், எல்லாமே வரும். அதனால் ட்ரை டு கம்ப்ளீட் பிஃபோர் 6. இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா இந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரெகுலராக பண்ணுறேன். இல்லை அதுக்கு முன்னால் வியாபாரம் பண்ணணும், சமதியில் பண்ணணும், ஏதோ சொல்கிறாங்க நம்மளும் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதனால் யூ மேக் இட் ஆஸ் அ டெய்லி ப்ராக்டிஸ்.